ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நம்ம நாடு சுதந்திரம் வாங்கி 78 வருஷம் ஆயிடுச்சுல்ல. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப அமைதியாக நிம்மதியாக எந்த போரும் போராட்டமும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம்ல. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இனம், மதம், ஜாதி, சமயம், சாரி இப்போல்லாம் அந்த வார்த்தையை கூட நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லைல்ல. அதே மாதிரி நம்ம நாட்டில் இனத்தை வச்சோ இல்லை ஜாதியை வச்சோ எந்த பிரச்சனை, கொலை, கொள்ளை எதுவுமே நடக்கிறது இல்லைல்ல. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஆண் குழந்தையோ பொன் குழந்தையோ இப்போல்லாம் ஸ்கூல் காலேஜுக்கெலாம் போயிட்டு ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா வந்துடுறாங்கல்ல. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. பெண்கள் எல்லாம் சமையல் கட்டிலேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். இப்போல்லாம் ஏன்டா வந்தோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. வெளியுலகம் அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நைட்டு 12 மணிக்கு கூட தனியாக ஒரு பொண்ணு நடக்கலாம் நம்புகிற அளவுக்கு இருக்கிற உலகத்தில் தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததில்ல இந்த ஆஷிஃபா, நிர்பயா கேஸ்லாம். இது மாதிரிலாம் இனிமேல் நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ கூட ஒன்றும் இல்லை. மௌமிதாவுக்கு வெறுமனே ஜஸ்டிஸ் ஃபார் மௌமிதா அப்படின்ட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டால் போதும். அக்யூஸ்டெல்லாம் உடனே அரெஸ்ட் பண்ணி இந்த சவுதி கண்ட்ரிஸ் அங்கெல்லாம் நடக்கிற மாதிரி ஊர் மக்கள் முன்னாடிலாம் இந்த கல்லால் அடித்து கொண்டுறது, தூக்கில் தொங்க விடுறது, அப்படியே ஷூட் பண்ணி கேஸ் க்ளோஸ் பண்ணுறது இப்போல்லாம் பண்ணிடுவாங்கல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கடுத்து யாரும் இப்படி பண்ணவே மாட்டாங்கல்ல. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல இப்போல்லாம் நியூஸ் பார்க்குறதுக்கு. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.